தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 12வது எழுத்து லாமேட். சொல்லுங்க, லாமேட். லாமேத், லாமேத். சொல்லுங்க, கஷ்டம் இது. லாமேத், லாமேத். லாமேக்கு ஞாபகங்கதா? லாமேக்கு ஞாபகங்கதா? ஆதி ஆகமத்துல லாமேக்கு, லாமேக், இது லாமேட். அப்படின்னா கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க என்று அர்த்தம். டு லேர்ன் அண்ட் டு டீச். லாமேட்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க. லாமேட்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க தயவு செஞ்சு. கற்றுக் கொடுக்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பாதி கற்றுக்கொள்ள, இன்னொரு பாதி கற்றுக் கொடுக்க. நம்ம காலமெல்லாம் கற்றுக்கொள்ளவே கழிச்சிடுறோம், கற்றுக் கொடுக்கிற நிலைக்கு போறதே இல்லை. அதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். சங்கீதத்தை விட்டுருங்க. 28ஆம் அதிகாரம் மத்தேயுல கிரேட் கமிஷன் என்ன சொன்னார் இயேசுநாதர்? நீங்கள், நீ மட்டும், நீ மட்டும், நீ மட்டுமா? பேதுரு, யோவான், நீங்க 2 பேர் பார்த்துக்கும்பா, மற்றவங்க எல்லாம் சும்மாக்கணும். அப்படியா? புறப்பட்டு போய் ம் 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 என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க? அது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கற்றுக் கொடுங்கள். எப்படி? கற்றுக் கொடுங்கள். ஓகே. ஒரு சக்சஸ்ஃபுல் டீச்சர் யாருன்னா ஏசப்பா தான். அதுல மாறுபட்ட கருத்து இல்லை வைலமா. மனிதர்கள்ல ஒரு நல்ல ஆசிரியர் யாருன்னா நல்ல ஆசிரியர்களை உருவாக்குகிறவன். நல்ல ஆசிரியர் யாருன்னா நல்ல ஸ்டூடெண்ட் உருவாக்குறவன் இல்ல. நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கத்தான் செய்வான். ஆதாம் நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல ஆசிரியனா மாத்தணும். யார? ஆதாம். அதுதான் எங்களுக்கு சவால். புரியுதா? நம்ம கிறிஸ்தவ விசுவாசத்துல ஒரு பாதியை நம்ம கை கொள்றோம், மறுபாதி அப்படியே விட்டுறோம். காரணம் வெட்கம், நம்பிக்கையற்ற தன்மை. நான் போய் என்ன சொல்றது பைபிள் பத்தி? எனக்கே முழுசா தெரில, உங்களுக்கு எனக்கே தெரில. நீங்க எனக்கே தெரிலன்றது, உங்க பாஸ்டர் எனக்கே தெரில. இந்த வேதத்தை எனக்கு முழுசா தெரியும்னு சொன்னவங்க ஒருத்தரும் இல்ல. எல்லாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். We are learning. We are in the process of learning. கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு லாமேட் அப்படின்னா கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க. உங்களை சுற்றி ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஏற்படுத்திக்கணும். உங்க கிளாஸ்மேட் 2 பசங்க பைபிள் பத்தி தெரியாதவங்க, வேலை செய்யறதுல 2 பேரு பைபிள் தெரியாதவங்க, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டுக்கிற அந்த நேரத்துல ஒரு வார்த்தை, ஒரு வசனம், பைபிள்ல இருக்கிற ஒரு சம்பவம், ஒரு ஸ்டோரி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்கன்னு 2ம் உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதாக, நிறைவேறினதாய் இருக்கும். ஓகே. இந்த 12வது எழுத்து லாமேட், டு லேர்ன் அண்ட் டு டீச். கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க. வசனத்துக்கு போலாம். 89ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் மனங்களில் நிலைத்திருக்கிறது. இன்னும் படிக்கலையா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமையாக இருக்கும்.
பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த நம்ம பசங்க புதுசா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. பசங்கன்றதை விட இந்த போன்ல இவ்வளவுதான் ஸ்டோர் பண்ணணுக்குது. ஆமா தானே? ஸ்டோரேஜ் அதை தாண்டிட்டா அதிகமாயிட்டா என்ன பண்ணிடணும்? தேவையில்லாதெல்லாம் டிலீட் பண்ணிடணும். ஆனா எதை கூட டிலீட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா உடனே கிளவுட்ல என்ன பண்ணிடலாம்? ஸ்டோர் பண்ணிடலாம். எங்க? கிளவுட்ல மேல. அது அங்கேயே பறந்து நிற்கும். போன்ல இருக்காது. எப்போ தேவையோ அப்ப எடுத்து திருப்பி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முடியுமா? கிளவுட் ஸ்டோரேஜ் எப்ப கண்டுபிடிச்சிங்க? எப்ப கண்டுபிடிச்சிங்க கிளவுட் ஸ்டோரேஜ்? ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம்? ஏசுநாதர் பிறகுறதுக்கே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால தாவீது கண்டுபிடிச்சான் முதல் வசனத்தை. அதாவது 89 பூமியில ஏன் வைக்கலன்னா நீங்க சும்மா விட மாட்டீங்க. உங்க கைப்பட்டதெல்லாம் கெட்டுச்சு. என்ன முறைகிறீங்க? பால் வாங்கிட்டு கை விட்டுட்டு அப்படியே வச்சிருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாடு கூட கை விட்டுட்டு அப்படியே வச்சிருங்க, நல்லா இருக்கும். எது உங்க கை பட்டுச்சோ அது கெட்டுச்சு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார்னா சொல்ல, எதெல்லாம் மனுஷனுடைய கை ரீச்சுக்கு இருக்குதோ அதெல்லாம் இட் லாஸ்ட் இட்ஸ் ஆர்டர். அதனுடைய அமைப்பு இழந்துருச்சு. எங்க மனுஷன் கை படலையோ அங்க எல்லாம் ஒழுங்காக்குது. அவர் சொன்னார், மேல போ 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 எல்லாம் கரெக்டா இருக்குது. ஒரு ரோட்ல போகிறோம், டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கிறோம். அப்படி லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இந்த வேகத்தோட லட்சக்கணக்கான வேகத்துல பாய்ந்தோடி இருக்குது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் லட்சக்கணக்கான ஸ்பீட்ல ஓடி இருக்குது. ஒன்னும் மோதவே இல்லை. 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் மரத்துல விட்டுறான். மேல போக போக எல்லாம் ஆர்டர் ஆக்குது. ஆர்டராக்கிறதுல வச்சிடலாம் அப்படின்ட்டு பத்திரமா கர்த்தருடைய வசனத்தை எங்க வச்சுட்டான்? வானத்துல வச்சுட்டான். உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. பூமியை உறுதிப்படுத்தி இருக்கிறது அவருடைய உண்மைய தலைமுறை தலைமுறை தரும் கொண்டு போவதற்காக. இன்னைக்கு இந்த பூமி இருக்கிறது ஆண்டவருடைய உண்மையை தலைமுறை தலைமுறை தோறும் கொண்டு போவதற்காக. ஆகவே தான் இந்த பூமி நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்கள் நிறைவேறும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிரு. Let everything that has breath praise the Lord. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை. 150 இங்க எல்லாமே கல்லு மண்ணு மரம்லாம் சமஸ்தமும் எவ்ரிதிங் உம்மை சேவிக்கும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை 92ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. உன் வேதம் என் மனமகிழ்ச்சி. அது இல்லாதிருந்தால் எனக்கு துக்கம் நேரிட்ட போது நான் அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தில் தான் நமக்கு மன மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ நாம we must delight in God's word. கர்த்தருடைய வசனத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கும் போது அந்த பகுதி உன்னை உற்சாகப்படுத்தினால் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ண மூடி, நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும், ஆண்டவரை பாராட்டணும். உம்முடைய வார்த்தை எனக்கு மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எனக்கு நிம்மதியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே அது இல்லாதிருந்தால் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இப்போ கட்டளைகள் இருக்குதுல்ல, 2 வகை. ஒன்னு 10 கட்டளைகள், இன்னொரு கட்டளை டை என்ன பண்ணுகிற அப்படின்றல, அது கூட என்ன ஐ கெட் அப் அப்படின்றல, அது கூட என்ன கட்டளை. எழுந்து நட கொடுத்தாரா இயேசுநாதர், கட்டளை கொடுத்தாரா இல்லையா? 38 வருஷமா படுத்துன்னு இருந்தான். அவனை பார்த்து என்ன சொன்னாரு? பிரதர் ப்ளீஸ் பிரதர் டேக் அப்படின்னாரா? இல்ல, எழுந்து நட. லாசரு அடக்கம் பண்ணிட்டாங்க. லாசருவே வாடவில்லையோ அப்படின்னாரா? ஏச்சுக்கூடா பேச்சுடா. பதிக்கிறதுக்கு முன்னால ஃப்ரெண்டுங்கெல்லாம் அழுகுறாங்களே, புல்லுல லாசருவே இல்லையா, உன் கைய நீட்டு, நீ போயிட்டு சீலவம் குளத்துல கழுவு. அந்த பன்னி கூட்டத்துக்கு போ, பிசாசுங்களை துரத்தணும். போ, தள்ளி தாங்குமி, அந்த செரு பெண்ணே எழுந்துரு. இப்ப புரியுதா கட்டளை? அப்படிப்பட்ட ஒரு கட்டளை. ஒரு நாள் நான் கூட ஐசியூல ஜீவன் போக பத்துன்னு இருந்தேன். அப்போ மேரி நாரு பூச்சிக்கின்னு, புரியுதா நான் சொல்றது? புரியுதா? ஒருத்தர் பேர் சொன்னாரு. சில நேரத்தில் என்ன ஆபத்தை நாம கடந்தோன்னு நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ட், நமக்கு தெரியாது. மேல இருந்து பார்த்துன்னு அவருக்கு தெரியும். அவர் தான் தம்முடைய தூதர்களுக்கு சொல்லுங்க, போப்பா போய் பார்த்துக்கோ, போய் பார்த்துக்கோ. நான் ஒருபோதும் நீர் அப்படி கொடுத்த கட்டளை என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். ஏன்னா அவைகளால் நீர் என்னை, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே யாரால? உம்முடைய கட்டளையால. 94ஆம் வசனம், நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுகிறோம்? காலையில என்ன பண்ணுகிறோம்? அவருடைய வசனத்தை ஆராய்ச்சின்கிறோம். அப்ப நாம யாரு? இந்த வசனத்தின்படி தைரியமான, ஆண்டவரே நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை. 95ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
இப்போ எலியாவை சுத்தி மலையை சுத்தி சத்துருக்கள் வந்துட்டாங்க. எலியா மலை மேல இருக்கிறாரு, வேலைக்காரங்கிறான், ஃபுல்லா வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க. எலியா எப்படியாப்பட்ட ஆளுன்னா, ஆகாப்பும் அவனுடைய மனைவியும் படுக்கை அறையில படுத்துக்குன்னு தலையாணி மேல கை வச்சுன்னு படுத்துக்குன்னு சிந்திக்கிறத சொல்றேன். யாரு சொல்றான்? என் எதிராளியே என்னை கண்டுபிடிச்சாயா? அதுக்கு எலியா சொன்ன பதில், உன் படுக்கை அறையில நீ பத்துன்னு சிந்திக்கிறிய அத்தையே வெளிப்படுத்துற ஆண்டவர் என் கூட இருக்கிறான். எலியா அப்படிப்பட்டவன். அப்படி இருக்கிற போது சத்துருக்கள் வந்து சூழ்ந்துன்னு எலியாக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? தெரியும். வேலைக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த தெளிவு இல்லை. காலையில் ஏஞ்சி வெளியே வந்து பார்த்தா ஃபுல் குதிரைகளும் ரதங்களும் சுத்திட்டு இருக்குது. ஓட்டி ஐயோ ஐயோ விரோதிங்க வந்துட்டாங்க, நம்ம முழு சுத்திக்கினாங்க. இல்லையா சொன்னா, ஆண்டவரே கொஞ்சம் இவன் கண்ணை திறந்து விடுங்க. திருப்பி நோடியாந்து சொல்றான், ஐயா அவங்க கூட இருக்கிறவங்கள விட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம்னா. சரி, எலியாவை அமைதலா இருக்க சொன்னது எதுனா, நானும் அது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கு. சத்துருக்கள் நம்மை அழைக்க திட்டம் போட்டுன்னு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க? பைபிள் தியானம் பண்ணோம். எதிராளிகள் நம்மை அழிக்க பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆலோசனை இன்றைக்கு நமக்கு விரோதமா எல்லாம் கூட்டம் கூடி எதனா பேசினா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை என்ன பண்ணணும் சொல்லுங்க? தியானிக்கணும், சிந்திக்கணும். கடைசி வசனம் 96ஆம் வசனம், சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கண்டேன். உம்முடைய கற்பனைக்கோ மகாவிஸ்தார். தின சகல சம்பூர்ணம். சம்பூர்ணம் சம்பூர்ண செல்வி அவங்க அம்மாவா? சம்பூர்ணன்னா குறைவில்லாத ஒன்று, எல்லாம் இருக்குது சம்பூர்ணம். எதுவுமே எல்லாம் எல்லாம் இருக்குது. இவன் சொல்றான் எல்லாத்துக்கும் முடிவுக்குதுன்றான். எதுக்கு? சம்பூர்ணத்துக்கே முடிவுக்குதான். சம்பூர்ணத்துக்கே, திரட்சிக்கே முடிவுக்குதான். அதிகமா வைக்க இடமில்லாத அளவுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கே முடிவுக்குதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் முடிவில்லையா? எல்லாத்துக்கும் முடிவுக்குது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முடிவில்லை. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம எதை சம்பூர்ணம் நினைச்சுக்கிறோமோ அதுவே முடிவுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கற்பனையோ மகா விஸ்தாரம், கர்த்தருடைய கட்டளையோ பெருசு, கர்த்தருடைய நியமங்கள் பெருசு, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பெருசு, வசனங்கள் பெருசு, வார்த்தைகள் பெருசு. எல்லாத்துக்கும் முடிவு வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் ஒரு காலம் முடிவு வராது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா நிலைக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் எண்டு கார்டு போடலாம். ஒரு நிமிஷத்துல இந்த மீட்டிங் கூட நம்ம எண்டு கார்டு போடுவோம். மீட்டிங் கூட முடிஞ்சிடும், ஜபம் கூட முடிஞ்சிடும். ஆனா நம்மை காலமெல்லாம் வழி நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம். அது மகா விஸ்தாரம். கர்த்தருடைய கற்பனை எப்படிப்பட்டது? இதை கற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். அதுதான் லாமேட். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கெட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள். ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க.